ஹாய் வாங்க. இன்னைக்கு மதியம் நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு. இங்கே பாருங்க, ஷீலா மீன் வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ ஷீலா மீன் வாங்கியிருக்கோம். இது நாங்கள் எப்படி செய்ய போறோம்னா, ஒக்கானிக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு செய்ய போறோம். ஒக்கானிக்கல் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அதெல்லாம் காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ ஷீலா மீன் எடுத்திருக்கேன். ஷீலா மீன் எடுத்து தலையெல்லாம் கட் பண்ணி அலசி வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், பழுத்த தக்காளியாக நல்லா ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் புளி, கொஞ்சமாக புளி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன். கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒக்கானிக்கல் மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் மெயின் சொன்னாங்க, அதையும் அரைச்சி வச்சுருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மசாலாங்க. குழம்புக்கு மெயினே மசாலா தாங்க. இங்கே பாருங்கள், மல்லித்தூள் எடுத்துருக்குறேன், மஞ்சத்தூள் எடுத்துருக்குறேன், சாம்பார் பொடி எடுத்துருக்குறேன், மீன் குழம்பு மசாலா எடுத்துருக்குறேன், சில்லி பவுடர் எடுத்துருக்குறேன், மீன் வறுவல் மசாலா. இது தாங்க மீன் குழம்புக்கு மசாலாவே, மெயின் மசாலாவே இது தான். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன். வாங்க நம்ம எப்படி செய்வோம்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் நம்ம எது வதக்குறோன்றதை நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. வாங்க பாருங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் பாருங்க. சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் அதில் கொட்டிடுறேன். ஒரு தக்காளி 4 நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நார்மலாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் அதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து வெங்காயம் தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதங்கினாதாங்க டேஸ்ட்டு. தேவையான அளவுக்கு நம்ம புளி வந்து வெங்காயம் தக்காளி கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தேவையான அளவுக்கு புளி அதையும் நல்லா போட்டு வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டு வதக்கலாம். கருவேப்பிலை பாருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு, அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குவோம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இது நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கணும், எண்ணெயிலே நல்லா வதங்கினா தாங்க டேஸ்ட்டு. இது தாங்க டேஸ்ட்டு. ஒக்கானிக்கல் மீன் குழம்பு இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் ரெடி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. புளி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஜீரகம், கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியிருக்கிறேன். நல்லா இந்த பதத்தில் வந்தவுடனே நம்ம வந்து மசாலா, மீன் குழம்பு தேவையான மசாலா அதில் கொட்டி சேர்த்துடலாம். கைவிடாமல் நல்லா கிண்டி கொடுத்துனே இருங்க ஒரு நிமிஷத்துக்கு. மசாலா நல்லா, அப்போ தான் வெங்காயம் தக்காளி மசாலாலாம் ஒன்றா சேரும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேறு தட்டுக்கு மாற்றி அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, வேறு தட்டுக்கு நல்லா மாற்றிக்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்குது வதங்கினதில். நல்லா ஃபேன் காற்றுல போயிட்டு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். ஒக்கானிக்கல்லாம் வந்து ருபோரில் ஆட்டுறாங்க, நம்மள்ட்டெல்லாம் இல்லைங்க ருபோரில். அதனால் நம்ம மிக்சிலே அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அள்ளி போட்டு நல்லா ஆறிடுச்சு. ஆனால் அள்ளி போட்டு நான் அரைச்சி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு அரைச்சி காட்டுறேன். மசாலாலாம் நல்லா நிறையவே இருக்குதுங்க. அரைச்ச சாந்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு மீன் குழம்பு மசாலா. இதை வச்சு தாங்க இப்போ நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க மீன் குழம்பு தாளிச்சிடலாம். எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புனால கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் ஊற்றணும். தேவையான அளவுக்கு எண்ணெய். கடுகு பாருங்கள், கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புனால வெந்தயம் தாங்க. வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தரும். அதனால் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம், கடுகும் வெந்தயம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சிச்சிங்க. நான் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் வதக்கி அரைக்கிறதுக்கும் கருவேப்பிலை சேர்த்தேன், இப்போவும் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ தாங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படுது. தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தாங்க அந்த மசாலா கொட்டிடலாம். அதில் கொட்டி நல்லா சேர்த்துடலாம்.
நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுலே இருப்பேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து வதக்கி அரைச்சதுனால குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாகவே தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்பேன். இப்போ இது நல்லா கொச்சி சுண்டி வந்தோடனே நம்ம மீன் போட்டுடலாங்க. அவ்வளோதான், மீன் போட்டால் மீன் குழம்பு ரெடி. நான் மீன் போடும்போது காட்டுறேன். மீன் குழம்பு கொதிச்சு நாங்கள் குழம்பு கூட்டிகிட்டு இருந்தாலும் அது கொச்சிச்சாங்கன்னு பார்க்கலாங்க. கொச்சின்னா மீன் போட்டுடலாம். குழம்பு கொச்சிடுச்சிங்க. நல்லாவே கொச்சிச்சு. நம்ம எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம், இப்போ அது எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், குழம்பும் கட்டியாக ஆகிடுச்சு. இந்த டைமில் கரெக்டாக மீன் போட்டுடலாம். மீன் போட்டவுடனே வெந்துருங்க நம்ம. அதனால் மீன் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு நிறுத்திடலாம். மீன் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குழம்பு வச்சுருவோம். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கரெக்டாக 15 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. குழம்பு கொச்சிச்சு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். குழம்பு எப்போ நான் மீன் போட்டேன் எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மீனும் வெந்துருச்சு பாருங்கள். குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. ஒக்கானிக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படின்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். குழம்பு நிறுத்திடலாங்க. மீன் குழம்பு ரெடிங்க. நான் எப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய லஞ்ச் வந்து மீன் குழம்பு ஒக்கானிக்கல் ஸ்டைலில் வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். லைவ்லேயே சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக ஒயிட் ரைஸுங்க. சாதம் எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக சாதம் எடுத்துருக்குறேன். மீன் எல்லாம் கொச்சதில் உடஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள் மீன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. குழம்பு எனக்கு ஒரு ஆசை, ஒக்கானிக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி அந்த டேஸ்ட் இருக்குது. நம்மளால அங்கே போக முடியல, நம்ம வீட்டிலே செஞ்சு பார்க்கலான்றதுனால இன்றைக்கி நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவாக தான் எடுத்திருக்கேன். வீடியோ பாருங்கள். உண்மையிலுமே சூப்பராக இருக்குதுங்க. அந்த புளிப்பு காரம் நம்ம அரைச்சி ஊற்றணும் பாருங்க, அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. மீனில் எப்படி இறங்குதுன்னு பார்க்கலாம். உண்மையாலுமே நல்லா இருக்குதுங்க. உண்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பொதுவாக வைக்கிற மீன் குழம்போட இந்த குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்லா இருக்குங்க. சாதம் வித் மீன் குழம்பு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒக்கானிக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே நான் சாப்பிட்டு பார்த்து லைவாகவே உங்கள்கிட்ட ரிசல்ட் சொல்கிறேன். நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவில் போய்ட்டு பாருங்கள். ஒக்கானிக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, பாய்.